அனைவருக்கும் வணக்கம். நான் கோகுல். இந்த ஒரு வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து டெக் நியூஸ் பார்க்க போறோம். இன்னைக்கு சொல்லப்போனா இன்னைக்கு வந்து சில இன்ட்ரஸ்டிங்கான நியூஸ்லாம் எடுத்து வச்சிருக்கேன். என்ன அப்படிங்கிறத வந்து லைனா பார்த்துருவோம். சரிங்களா? நெறைய பேர் கேட்டீங்க. அதாவது ஒருத்தர் கமெண்ட் பண்ணி விட்டுருந்தாரு. ஏன் ப்ரோ எனக்கு நோட்டிஃபிகேஷன் வரல நேத்து அப்படின்னு. ஒரு நாளைக்கு YouTubeல பார்த்தீங்கன்னா, ஒரு 24 மணி நேரத்தில 3 வீடியோக்கு மட்டும் தான் நோட்டிஃபிகேஷன் குடுப்பாங்க. சரிங்களா? நம்ம வந்து 3 வீடியோக்கு மேல அப்லோட் பண்ணோம் அப்படின்னா, வீடியோ அப்லோட் ஆகும், பப்ளிஷ் ஆகும். பட் வந்து எந்த ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ்க்குமே பார்த்தீங்கன்னா, பெல் ஐகான் ஆன் பண்ணி வச்சிருந்தா கூட நோட்டிஃபிகேஷன் வந்து சென்ட் ஆகாது. சரிங்களா? அதுதான் ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ப்ராப்ளம் கிடையாது. அதுதான் உண்மை. ஏன்னா வந்து டெய்லி அப்புறம் 100 வீடியோ அப்லோட் பண்ண ஆரம்பிச்சுருவேன் நானு. ஸோ அதனால தான் வந்து 3 வீடியோக்கு மட்டும் தான் நோட்டிஃபிகேஷன் குடுப்பாங்க யூடியூப் சைட்லேருந்து. சரிங்களா? ஓகே, இன்னைக்கு வந்து நியூஸ்க்குள்ள வந்தோம் அப்படின்னா, என்ன ஒரு ட்ரெண்டிங் டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏர் இந்தியா சர்வ்ஸ் ஹேக்டு. சரிங்களா? சர்வர் வந்து ஃபுல்லாவே ஹேக் பண்ணிட்டாங்க. ஏர் இந்தியாங்கிறது ஒரு ஃப்ளைட். சரிங்களா? நம்ம ஏர் இந்தியா ஏர்போர்ட் ஃப்ளைட்ல இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு ஃப்ளைட் அந்த டேட்டா பேஸை பார்த்தீங்கன்னா கிராக் பண்ணிட்டாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, என்ன ஹேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரெடிட் கார்டு டீட்டெயில்ஸ் ஃபார் ஃபில்லர்ஸ் ஸ்டோலன். சரிங்களா? என்னன்னா இப்போ கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி நம்ம வந்து ஃப்ளைட் டிக்கெட் எடுப்போம்ல, அந்த கார்டு டீட்டெயில்ஸை வந்து எல்லாமே ஆட்டையை போட்டாங்க. சரிங்களா? சர்வர்லேருந்து ஹேக் பண்ணிட்டாங்க. ஸோ வந்து அதை வச்சு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஈஸியாக வந்து பணத்தை ஆட்டையை போடலாம். சரிங்களா? ஒரு 40,000 ஒரு 60,000 எடுத்தால் கூட அடுத்த மாதத்துக்குள்ள அந்த கிரெடிட் கார்டுக்கோட அந்த வட்டின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அது வந்து டபுள் வட்டி ட்ரிபிள் வட்டியாக வரும். ஆக மொத்தம் ஒரு 3 மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா ஆளை முடிச்சிருவாங்க. சரிங்களா? கிரெடிட் கார்டை பொறுத்த வரைக்கும். ஸோ வந்து அது இப்போ ஒரு பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு. ஹியர் இஸ் எவ்ரிதிங். ஓகே, ஒரே நிமிஷம் இருங்க. நான் வந்து அதை டீட்டெயிலாக சொல்லிடுறேன். டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஓகே, என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏர் இந்தியா ஆன் ஃப்ரைடே ஈவினிங் செட் தட் சர்வர் ஹேஸ் ஹேக்டு. சரிங்களா? நேற்று சாயங்காலம் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சர்வர் வந்து ஹேக் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன ஹேக் பண்ணியிருக்காங்கன்னா, டேட்டாஸ். சரிங்களா? கிரெடிட் கார்டு வந்து டேட்டாஸை வந்து அட்டை போட்டாங்க. என்ன அட்டை போட்டிருக்காங்கன்னா, இன்க்ளூடிங் கிரெடிட் கார்டு டீட்டெயில்ஸ் அண்ட் பர்சனல் இன்ஃபர்மேஷன் லைக் டேட் ஆஃப் பர்த். சூப்பர். இதெல்லாம் இருந்தாவே போதும் ஒரு கிரெடிட் கார்டில் வந்து மேக்ஸிமம் ஆட்டையை போடுறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா, ஒரு 10 பேர்த்துல வந்து அந்த கிரெடிட் கார்டு டீட்டெயில்ஸ் வந்து என்ட்ரு பண்ணி நெக்ஸ்ட் கொடுக்குறப்ப ஓடிபி சென்ட் ஆகும். சரிங்களா? ஒரு 10 பேர்த்துல வந்து 10 பேருக்கு சென்ட் ஆகும். ஒருத்தர் லைட்டாக ஒரு மாதிரி இல்லைனா வந்து ஒரு அவங்களோட பையனுக்கு இது ஃபோன் ஓடிட்டு இருக்காங்க அப்படிங்கிறப்ப ஒரு எஸ்எம்எஸ் மாதிரி ஜென்ரேட் பண்ணி இந்த லிங்கை கிளிக் பண்ண அப்படின்னா வந்து உனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆஃபர் மாதிரி ஒரு பப்ஜி வந்து ஒரு ஆஃபரு, ஃப்ரீ ஃபயருக்கு வந்து டைமண்ட் கிடைக்குது அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் போட்டு விட்டான்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு பட்டுன்னு உள்ளே போயிடுவானுங்க. அப்படியே அந்த ஃபோனுக்கு வர எல்லா இன்ஃபர்மேஷனும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஹேக்கருக்கு ரீச் ஆகிட்டு இருக்கும். ஸோ வந்து இங்கேருந்து ஓடிபி அழுத்துறப்ப அவனுக்கு பார்த்தீங்கன்னா எஸ்எம்எஸ் போகும். அந்த எஸ்எம்எஸ் இவன் ஆட்டையை போட்டுருவான், கிரெடிட் கார்டை முடிச்சு விட்ருவான். சரிங்களா? அது ஒரு மேட்ரு. இப்போ இது ஒரு பெரிய இஷ்யூ கண்டிப்பாக. சரிங்களா? த சர்வர் ஆர் நவ் செக்யூர். இப்போ வந்து செக்யூராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் சொல்லியிருக்காங்கன்னா, ஏர் இந்தியா சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, ஹைலைட்டாக இது மேலாப்லேயே சொல்லணும் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏர் இந்தியா ஹேஸ் சஃபர்ட் ஏ ஹேக்கிங் அட்டாக் ஆன் இட்ஸ் சர்வர். ஓகே, சர்வர் காலி பண்ணிட்டான். டேட்டா ஆஃப் பர்சனல் மில்லியன்ஸ் ஆஃப் மை காட். இது பார்த்தீங்கன்னா மில்லியன்ஸ் ஆஃப் கஸ்டமர்ஸ். எங்கள் 10 பேர்த்துல ஒருத்த மாட்டுவான்னு சொன்னேன், இதில் மில்லியன் பேர் மாட்டியிருக்கானுங்க. சரிங்களா? ஸோ வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மில்லியன் பேரும் பார்த்தீங்கன்னா நம்ம ஓன் இன்ட்ரெஸ்ட் எடுத்து அந்த கிரெடிட் கார்டை பிளாக் பண்ணி வைக்கிறது, அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு வேலை பண்ணால் மட்டுமே தப்பிக்க முடியும். இல்லை வேறு வழியே கிடையாது. ஏர் இந்தியா சேஸ் இட் இஸ் இன்ஃபார்மிங் அஃபெக்டட் ஃபில்லர்ஸ் பை இமெயில். ஓ, சொல்லிட்டாங்க, நீட்டாக சொல்லிட்டாங்க பாருங்கள். இப்போ நான் வந்து ஓடிபி சொன்னேன் பார்த்தீங்களா, அதே மாதிரி இவங்க சைட்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இமெயில் மூலியமாக உங்களை காண்டாக்ட் பண்ணுற வாய்ப்பு இருக்குது. எப்படின்னா எப்படி இருந்தாலும் இந்த ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணுறப்ப இமெயில் கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து இமெயில் மூலியமாக அவங்களை ரீச் பண்ணுறப்ப இந்த மாதிரி ஆஃபர்ஸ் வந்துருக்கு அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணாமல் தப்பிச்சுக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஓ மை காட், இது ஒரு பெரிய பிரச்சனை தான். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, திஸ் லீக் டேட்டா இன்க்ளூட்ஸ் கிரெடிட் கார்டு டீட்டெயில்ஸ் பட் அக்கார்டிங் டு ஏர் இந்தியா நாட் த சிவிவி ஆர் சிவிசி நம்பர். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் 14 அந்த மேலே இருக்க டாப்பில் இருக்க நம்பர் மட்டும் வந்துடும். சிவிவி நம்பர் வல்லினாவே கொஞ்சம் சேஃப் தான். சரிங்களா? ஆஸ் வெல் பர்சனல் டீட்டெயில்ஸ் லைக் டேட் ஆஃப் பர்த். ஓ மை காட், இது பெரிய பஞ்சாயத்தில் கொண்டு போய் விடுங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த வாரத்தில் நியூஸ் வரும், இந்த மாதிரி ஏதாச்சும் ஹேக் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு கண்டிப்பாக நியூஸ் வரும். ஓ மை காட், இது பார்த்தீங்கன்னா ஒரு பிக் ப்ராப்ளம். சரிங்களா? நீங்கள் யாராச்சும் இந்த மாதிரி ஃப்ளைட்டில் ஏர் இந்தியாவில் ட்ராவல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் செக்யூர் ஆகிக்கங்க. உங்கள் கார்டை வந்து பிளாக் பண்ணிக்கங்க. என்ன கேட்டால் அதுதான் பிளாக்னா என்ன, உங்களோட அப்ளிகேஷனில் போய் நீங்கள் யூஸ் பண்ணாதப்ப அதை பிளாக்ல வச்சுருந்தாவே போதும். சரிங்களா? வேறு எதுவும் பெருசாக பண்ண தேவையில்ல. ஓகே, அடுத்த நியூஸ் என்னன்னு பார்த்துருவோம். OnePlus டிவி 40Y1 இந்தியா லான்ச் செட் 24ஆம் தேதி. சரிங்களா? எப்போ? மே 24 பார்த்தீங்கன்னா OnePlus 40Y1 டிவி பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணுறாங்க. இந்தியாவில் தான் லான்ச் பண்ணுறாங்க. இதோட ப்ரைஸ் எவ்வளோ வருது அப்படிங்கிறத பார்த்துருவோம்.
இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 27,000 ரூபா வரதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா. கன்ஃபார்ம் லான்ச் கம்மிங் வீக், இந்த வாரம் தான் லான்ச் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து 27,000 ரூபாய்ங்க இந்த ஒரு டிவி. எத்தனை இன்ச் அப்படின்னு கேட்டிங்கன்னா 43 இன்ச்சு, 27,000 ரூபா. கரெக்டான ரேட் தான் நினைக்கிறேன். ஸோ பார்த்துக்குவோம். நான் ஒரு டிவி வச்சுருந்தேன், வீட்டில் இருக்குது. பட் அது எவ்வளோ 12,000க்கு என்னமோ தான் வாங்கணும். எம்ஐ டிவி சரிங்களா. நான் அந்த பிசி பில்டில் கூட பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது எத்தனை இன்ச்சு எனக்கே தெரில. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த OnePlus TV 40Y1ல் இது பார்த்தீங்கன்னா எதால் பவர் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 64 பிட் ப்ராசஸர் சரிங்களா. ஓகே, Android 9 பார்த்தீங்கன்னா உள்ளே இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருவோன்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சிஜன் ப்ளே ஸ்டோரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 40 இன்ச் ஃபுல் ஹெச்டி சரிங்களா, ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே. அப்புறம் பார்த்தீங்கன்னா 93% அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் அந்த டாப் வரைக்கும் கவரேஜ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கலர் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. காமா என்ஜின் பிக்சர் என்ஹைசர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, வேறு என்ன சொல்லியிருக்காங்க மெயினாக இதில் வேறு என்ன, நெட்ஃப்ளிக்ஸ் இருக்குது. இன்பில்ட்டாக வரக்கூடிய ஆப்ஸ் எது பார்த்தீங்கன்னா க்ரோம் கேஸ்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அலெக்ஸா இருக்குது, கூகுள் அசிஸ்டண்ட்டு, கூகுள் ப்ளே ஸ்டோர் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸு, ப்ரைம் வீடியோ, யூடியூப் எல்லாமே ஒரு பேசிக்காக இருக்கக்கூடிய எல்லாமே இதில் பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு ஆண்ட்ராய்டு இன்ஸ்டால் பண்ணியிருந்தவே கண்டிப்பாக கூகுளோட எல்லா ஆப்ஸும் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருவாங்க. ஏன்னா அது அவங்களோட வேலை. ஸோ வந்து கனெக்டிவிட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒய்ஃபை இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் வெர்ஷன் 5 கொடுத்துருக்காங்க. 20 வாட் ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா இன்பில்ட் சரிங்களா. டால்பி ஆடியோ சப்போர்ட் இருக்குது சரிங்களா. இதுலேயே இன்பில்ட்டாகவே இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஈத்தர்நெட் போர்ட் இருக்குது, ஆர்எஃப் கனெக்ஷன் இன்புட் இருக்குது, HDMI 2 HDMI இன்புட் இருக்குது. பட் வந்து எம்ஐயில் 3 HDMI இன்புட் இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா 1 AV இன் சரிங்களா. அந்த 3 பின் வந்து வச்சுருப்போம்ல, இந்த ரெட் எல்லோ ஒயிட் அந்த பின்னை வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு 1 டிஜிட்டல் ஆடியோ அவுட்புட் அண்ட் 2 USB போர்ட், 2 USB போர்ட் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆடியோ அவுட்புட்டுக்கு, அதாவது ஹோம் தேட்டருக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து எனக்கு தெரிஞ்ச இது ஒரு நல்ல ஸ்பெசிஃபிகேஷன். பட் வந்து HDMI கொஞ்சம் இன்னொரு ஒரு பின் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கலாம் சரிங்களா. ஓகே, அடுத்த நியூஸை பார்ப்போம். வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா BTS நியூ சாங் பட்டர் ஸ்மாஷ் யூடியூப் ரெக்கார்டு. ஆமாங்க, நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. கொரியன் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, சவுத் கொரியா இருக்குது பார்த்தீங்களா. அங்கே வந்து ஒரு கேங் இருக்காங்க சரிங்களா, BTS அப்படின்னு சொல்லிட்டு டான்ஸ் ஆடக்கூடியவங்க. நீங்கள் கூட பார்த்துருக்கலாம்னு நினைக்கிறேன். அந்த முடியெல்லாம் வந்து கலர் பண்ணியிருப்பாங்க, ஒயிட் கலர்லாம் நல்லா நீளமாக விட்டு. அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு சாங்கை வந்து நேற்று லான்ச் பண்ணியிருக்காங்க, அதாவது அப்லோட் பண்ணியிருக்காங்க. அந்த சாங்கு பார்த்தீங்கன்னா வெறும் 13 நிமிஷத்தில் 10 மில்லியன் பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணிடுச்சு சரிங்களா. யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா இது ஒரு புது ஒரு ரெக்கார்டு. ஏன்னா இது வரைக்கும் 10 மில்லியன் வெறும் 13 நிமிஷத்தில் ரீச் பண்ணல. நான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தேன் அந்த பாட்டு எவ்வளோ மில்லியன்னா 103 மில்லியன் போயிருக்குது சரிங்களா. வெறும் 103 மில்லியன் ஒரு நாள் கூட இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. நீ சாயங்காலம் 6 மணி ஆனால் தான் ஒரு 1 டே கம்ப்ளீட் ஆகுது. ஸோ வந்து 103 மில்லியன் வியூஸ் போயிடுச்சு சரிங்களா. வேறு லெவலில் அந்த பாட்டு போயிருக்கு. எப்படி நம்ம ஊரில் வந்து அந்த என்ஜாமி சாங் போச்சோ அதை மாதிரி ஒரு 1000 மடங்கு, ஒரு 10,000 மடங்கு ஸ்பீடில் வந்து ரீச் ஆகிருக்கு சரிங்களா. அது ஒரு இங்கிலீஷ் சாங் சரிங்களா. இங்கிலீஷ் சாங்ஸ்லாம் மேக்ஸிமம் ரீச் ஆகும், ஏன்னா எல்லாத்துக்குமே புரியும்ல, அதனால் கண்டிப்பாக ரீச் ஆகும். ஆனால் கஷ்டங்க, இவ்வளோ வியூஸ் வரதெல்லாம் கஷ்டம். ஸோ வந்து ஒரு சூப்பரான ஒரு ரெக்கார்டு. இந்த ரெக்கார்டை வந்து பிரேக் அடுத்தது யார் பண்ண போகிறான்னு தான் எனக்கே தெரில. ஸோ வந்து நெக்ஸ்ட் நியூஸ் போவோம். Tesla car said to be barred from China government compounds due to security concern over in car camera. அடேங்கப்பா, என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெஸ்லா காரை பார்த்தீங்கன்னா சைனீஸ் கவர்மெண்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா உள்ளே விட மாட்டாங்க. பேர்டுனா பேனடு எல்லாமே ஒன்று தான், தடை செய்யப்பட்ட, அதுக்கு தான் அதுக்கு மெயினிங்கு. ஸோ வந்து அந்த காரெல்லாம் ஃபுல்லாகவே டெஸ்லா காரை தடை பண்ண போகிறாங்களா. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய கார் கேமரா தான் ப்ராப்ளம் சரிங்களா. நீங்கள் வந்து சைனாவை எடுத்துட்டிங்கன்னா நம்ம இந்தியாவில் இருக்க மாதிரிலாம் எந்த ஒரு ஃப்ரீடமுமே கிடையாதுங்க. அங்கே வந்து கூகுள் அந்த மாதிரி யூடியூப் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அவங்க கொடுக்குற சர்ச் இன்ஜினில் தான் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஸோ வந்து அவங்க ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளேயே வந்து அவங்களோட மக்களை வந்து வச்சுருப்பாங்க சரிங்களா. ஸோ அதுதான் இங்கே ஒரு மெயின் மேட்ரு. சரி, நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாசி ஃபிட் ஆக்டிவ் ஸ்மார்ட் வாட்ச் வித் SP02 மானிட்டரிங் அப்படின்னு போட்டிருக்காங்க. 7 டே பேட்டரி லைஃப் லான்ச் இந்தியா. ஓ சூப்பர், செம. பார்த்தீங்கன்னா ஒரு வாட்ச் வந்து ஒன்று லான்ச் பண்ணியிருக்கான்னு சொல்லியிருக்காங்க. என்ன வாட்ச் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இருங்க நானே இப்போ தான் பல தேடிட்டு இருக்கிறேன், ஒரே நிமிஷங்க. நான் சும்மா அந்த ஹெட்டிங்ஸ் மட்டும் எடுத்து வச்சுருந்தேன், நம்ம யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணுறப்ப. ஸோ வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. செமையான ஒரு வாட்சாக தான் இருக்குது. எப்படின்னா டிஜிட்டலாகவும் இருக்குது, முள் வாட்சாகவும் இருக்குது, அனலாக் வாட்ச்னு சொல்லுவாங்களா அந்த வாட்சாகவும் இருக்குது. ஸோ இதை பற்றி சொல்லணும் அப்படின்னா இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ஃபுல்லாகவே சொல்லிடுறேன்.
ஸ்லீப் ட்ராக்கிங் இருக்குது சரிங்களா. நம்ம தூங்குறப்பவும் பார்த்தீங்கன்னா ஸ்லீப் ட்ராக்கிங் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் மானிட்டரைசிங் சிஸ்டம் இதிலே இருக்குது. 24 மணி நேரத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஹார்ட் ரேட்டை வந்து இதுவே மானிட்டர் பண்ணி நம்மளோட ஹெல்த் இஷ்யூ அதை வந்து கரெக்டாக டிட்டர்மைன் பண்ணி நம்மளோட ஃபோனுக்கு வந்து நோட்டிஃபை பண்ணிடும் சரிங்களா. அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுதாங்க எல்லா ஸ்மார்ட் வாட்சும் பண்ணக்கூடிய ஒரு வேலையை தான் இதுவும் பண்ணுது. ஆனால் வந்து ஒரு வாரத்துக்கு பார்த்தீங்கன்னா சார்ஜ் நிற்குது. அது ஒரு பெரிய விஷயம் கண்டிப்பாக சரிங்களா. ஓகே, இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கெங்கெல்லாம் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுட்டோர்னு போட்டு ரன்னிங்கு, வாக்கிங், அப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரெட்மில்லு, அப்புறம் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்டு, சைக்கிளிங், நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம். ஸ்விம்மிங்னா அப்படின்னா வந்து அது ஒரு வாட்டர் ப்ரூஃப் வாட்ச் சரிங்களா. அப்புறம் பார்த்தீங்கன்னா யோகா, நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ தூங்குறையோ சாப்பிட்ற அதெல்லாம் இல்லை, வாட்சை வந்து கையில் வச்சுக்க அப்படின்னு சொல்கிறாங்க, அவ்வளோதான் சரிங்களா. ஸோ வந்து இதுதான் இதோட ஸ்பெசிஃபிகேஷன். இதோட விலை எவ்வளோ வரும் அப்படியே ப்ரைஸ் ரேட் எவ்வளோன்னு பார்த்துருவோம். இதோட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3500 சரிங்களா. அது வந்து இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3500 சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து ஒரு நல்ல வாட்சாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சூன் ஏதாச்சும் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் ரிவ்யூ போடுறது ட்ரை பண்ணுறேன். நிறைய பேர் கேட்குறீங்க ப்ரோ இப்போ வந்து எப்போ ப்ரோ அடுத்ததுலாம் ரிவ்யூ போடுங்க அப்படின்னு. இந்த அமேசான் பார்த்தீங்கன்னா ஜூன் 2 வரைக்கும் பார்த்தீங்கன்னா டெலிவர் பண்ணுறது கஷ்டம். ஸோ வந்து நார்மல் உடனே வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வீடியோஸ் வரும் சரிங்களா. டோன்ட் வரி, எனக்கும் கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது என்ன வீடியோஸ் பண்ண முடியல அப்படின்னு. ஸோ வந்து கண்டிப்பாக வரும் சரிங்களா, டோன்ட் வரி. அடுத்தது நியூஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். டிண்டர் வில் நாட் நவ் ப்ரொமோட் யூசர் டு திங்க் ட்வைஸ் பிஃபோர் சென்டிங் அஃபென்சிவ் மெசேஜ். ஓ மை காட், இப்போ டிண்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பனாகவே தெரியும் சரிங்களா. டிண்டர் எந்த மாதிரி ஒரு ஆப்னு உங்களுக்கே தெரியும். அது பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டிங் ஆப். ஜஸ்ட் வந்துட்டு உள்ளே போயிட்டு உங்களோட பேர், உங்களோட டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஏரியாக்குள்ளே, அதாவது பார்த்தீங்கன்னா ஐஓடி இன்டர்நெட் யூஸ் பண்ணி உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய பையனை வந்து பொண்ணோட கனெக்ட் பண்ணிவிடும், பொண்ணை வந்து பையனோட கனெக்ட் பண்ணிவிடும் சரிங்களா. இது வந்து ஒரு புரோக்கர் ஆப் தான். இந்த புரோக்கர் ஆப் பார்த்தீங்கன்னா இவங்களே ஒரு மெசேஜ் விட்ருக்காங்க. என்னென்னா நீங்கள் வந்து பேசுகிறதுக்கு முன்னாடி வந்து அஃபென்சிவ் மெசேஜில் சென்ட் பண்ணாதீங்க, சென்ட் பண்ணிங்க அப்படின்னா பஞ்சாயத்தில் தொட்டுருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து நீங்கள் டிண்டர் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இனிமேல் வேலைத்தனம் பண்ணாதீங்க. ஸோ வந்து அதை தான் சொல்லியிருக்காங்க சரிங்களா, வேறு எதுவும் பெருசாக இல்லை. ஸோ வந்து டிண்டர் ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கு. ரெட்மி நோட் 8 2021 அஃபிஷியலி டெஸ்டட் பை ஜியோமி எக்ஸ்பெக்டட் டு லான்ச். ஓகே, ரெட்மி நோட் 8 பார்த்தீங்கன்னா இப்போ தான் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து அவங்களால டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க எப்படி இருக்குன்னு. ஸோ வந்து சூன் வந்து லான்ச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. அடுத்த நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட் கேமிங் ஃப்ரைடே. வர்ற ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா கேமிங் ஃப்ரைடே. இன்றைக்கி என்ன நாள்? இன்றைக்கி சாட்டர்டே. ஸோ வந்து வர்ற கம்மிங் ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா, அதாவது டேட் என்னன்னு கரெக்டாக சொல்லிடுறேன். மே 28 பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஒரு கேமிங் ஃப்ரைடேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பிக் சேல்ஸ் இருக்கும் சரிங்களா. பேங்க் ஆஃபர் ஆன் லீஜியன் அப்படின்னா என்னன்னு தெரியல, அது ஒரு பேங்க் போல். ஸோ வந்து இல்லை பேங்க் ஆஃபர்னா ஒரு லேப்டாப் மாடல் சரிங்களா. லீஜியனு, ஆர்ஓஜி, அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரிடேட்டர் லேப்டாப்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வந்து ஒரு நல்ல டீல் இருக்குது சரிங்களா. அன்றைக்கி மறக்காமல் வந்து பாருங்கள். நான் வந்து நம்ம சேனல், அதாவது இந்த வீடியோ கீழே வந்து அமேசான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதாவது ஃப்ளிப்கார்ட் லிங்க்கு. நீங்கள் வந்து டக்குன்னு உள்ளே போனீங்க அப்படின்னா டீல்ஸை பிடிச்சிடலாம். பப்ஜி நியூ ஸ்டேட் ப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன் ஐஃபோன் டு பிகன் சூன். ஓகே, பார்த்தீங்கன்னா மஜாவாக பார்த்தீங்கன்னா பப்ஜி போயிடுச்சு அப்படின்னு நினச்சி ஃப்ரீ ஃபயர் வெறியர்கள்லாம் சும்மா ஜாலியாக இருந்தாங்க. ஸோ வந்து நான் வந்து நியூட்ரல் தான் சரிங்களா. எனக்கு பப்ஜியும் ஒழுங்காக விளையாட தெரியாது, ஃப்ரீ ஃபயரும் ஒழுங்காக விளையாட தெரியாது. பப்ஜி இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஐஃபோனுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. நியூ ஸ்டேட்னு சொல்லிட்டு பப்ஜி நியூ ஸ்டேட்னு ஒரு கேமு, அதை பார்த்தீங்கன்னா ப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் இப்போதைக்கு ஆரம்பிச்சாச்சு சரிங்களா. ஐஃபோனில் நீங்கள் ஐஃபோன் வச்சுருந்தீங்க அப்படின்னா டெஸ்கிரிப்ஷன்லேயே லிங்க் கொடுக்குறேன், இந்த பப்ஜி ப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க். நீங்கள் போய் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க சரிங்களா. இந்தியாவில் இப்போ ரிலீஸ் ஆயிடுச்சு, நீங்கள் போய்க்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த ஒரு நியூஸ்லேயே இது ஒரு பங்கமான ஒரு விஷயம். ஏர்டெல் சிஇஓ கோபால் விட்டால் வார்ன்ஸ் கஸ்டமர் எகெயின்ஸ்ட் சைபர் ஃபங்க்ஸ் ஆஸ்க் நாட் டு டவுன்லோட் தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பசங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் இல்லாத ஒரு ஆப் வந்து நம்ம கூகுளில் போய் டவுன்லோட் பண்ணுறோம். எக்ஸாம்பிள்ஸ்க்கு எந்த மாதிரி சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் எடுத்துட்டிங்கன்னா ஜிபி வாட்ஸ்அப்பு, அதுக்கப்புறம் பிங்க் வாட்ஸ்அப், அந்த மாதிரிலாம் இருக்குது பார்த்தீங்களா. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் இல்லை. இதெல்லாம் வந்து தேர்ட் பார்ட்டி வெப்சைட். இது பார்த்தீங்கன்னா கூகுளுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. நீ வந்து உன்னோட ரிஸ்க்கை வந்து உனக்கு உன்னோட ரிஸ்க் எடுத்து நீ வந்து டவுன்லோட் பண்ணுற அப்படிங்கிறதான் வந்து கூகுளில் போய் டேரெக்டாக டவுன்லோட் பண்ணுறது சரிங்களா. ஸோ வந்து ஏர்டெல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் வந்து அப்படி போய் வந்து அன்வான்ட் ஆப்ஸாக இன்ஸ்டால் பண்ணக்கூடாது. நான் எக்ஸாம்பிளுக்கு என்னென்னு சொல்கிறேன். ஜிபி வாட்ஸ்அப்பு, பிங்க் வாட்ஸ்அப்லாம் அதெல்லாம் சும்மா சரிங்களா. இதை விட பெரிய க்ரைம் இருக்க ஆப்லாம் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த பணத்தெல்லாம் லாஸ் பண்ணுறாங்க, இந்த ட்ரேடிங் ஆப்ஸ்லாம் சரிங்களா. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிலது கூகுள் ப்ளேலேயே இருக்காது. ஸோ வந்து அதை நம்ம அன்அஃபிஷியலாக வந்து வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணுறோம் சரிங்களா. அதை வந்து இனிமேல் ஏர்டெல் யூசர்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க.
சப்போஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு வந்து நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு போட்டிருக்காங்க சரிங்களா. சைபர் ஃபங்க்ஷன் இது அதோட மீனிங்கு. ஓகே, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே, நான் இப்போ வந்து விடைபெற வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த நியூஸில் ஏதாச்சும் உங்களுக்கு ஒரு டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் சரிங்களா. அப்போ வந்து என்னால் அடுத்தடுத்த வீடியோஸ் பண்ணுறப்ப என்னால் இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட அந்த பெல் ஐக்கன் இருக்குல்ல அதையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க சரிங்களா. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ, பீஸ் அவுட்.